ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எட்டாவது திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய ஆர்ஜவம் சொல்லப்படுறது. ஆர்ஜவம்னா ரிஜுதன்மை, நேராக போகிற தன்மை. நேராக கோடு இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அதனுடைய தன்மை தான் ஆர்ஜவம். மனோவாக்காய ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவாள். எது பேசுகிறோமோ அதை தான் செய்யணும், எதை சிந்தித்தோமோ அதை தான் பேசணும். அப்படிப்பட்ட தன்மை தான் ஆர்ஜவம். அது இந்த எட்டாவது திருவாய்மொழியில் ஆழ்வார் அருளி செய்கிறார். நம்மள எங்கள் ஆரம்பத்தில் கேட்டுக்கிறார். 1:3 எம்பெருமானுடைய சௌலபியம் சொல்லப்பட்டது, 1:5 சௌஷீல்யம் சொல்லப்பட்டது, இப்போது ஆர்ஜவம் சொல்லப்படுறது. 3 திருக்கல்யாண குணங்களுக்கும் என்ன வாசி, என்ன வேறுபாடு என்றால், 10 அடியவர்க்கு எளியவன் அப்படின்ற அந்த திருவாய்மொழியில் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான், எட்டாக்கனி அப்படின்னு நினைக்க வேண்டாம். நமக்காக சுலபனாக அவதாரம் செய்யக்கூடியவன் என்று அவனுடைய சௌலபியம் சொல்லப்பட்டது. 1:5 சௌஷீல்யம். சரி, இறங்கி வந்தான், நாமும் மிக தாழ்ந்தவர்கள், நம்மோட கூட கலப்பான் அப்படின்னு 1:5 சௌஷீல்யம் சொல்லப்பட்டது. மகதா மந்தைசா நிரந்திரேன சம்ஸ்லேஷ ஸ்வபாவா சௌஷீல்யம் என்று மிக பெரியவனானவன் அவன் மிக தாழ்ந்தவர்களோடு புறையற கலக்கிறானே, அதான் சௌஷீல்யம். அந்த குணம் 1:5 விஷயம். 1:8 ஆர்ஜவம் சொல்லப்படுறது. எம்பெருமான் கலக்கிறானே, கலக்கிறதுனா கூட நம்ம என்னென்னு பார்த்தோம், 1:6 இந்த விஷயம் பார்த்தோம். எம்பெருமான் சுஷீலனாக கலக்குகிறான் அப்படின்னா, அவன் கலக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நமக்கு ஒரு பரிமாற்றம் ஏற்படுறது. எப்படிப்பட்ட பரிமாற்றம்? நண்பர்களை போல பழக முடியுமா எம்பெருமான இடத்துல? அவனோ சேஷி, நாம் சேஷபூதர்கள். அப்போ நம்மிருவர் மத்தியில் இருக்கக்கூடிய பரிமாற்றம் சேஷி பாவத்துக்கு உறுப்பானதாக இருக்கும், அதுக்கு அனுகுணமாக இருக்கும். அவனுக்கு கைங்கரியம் செய்யறது. சரி, அந்த கைங்கரியம் செய்யறதுக்கு நமக்கு நிறைய உபகரணங்கள் வேணுமே, அப்பேற்பட்ட பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி உண்டா அப்படின்ற கேள்வி வரதான் 1:6 ஆழ்வார்னு பதில் சொன்னார். எம்பெருமான் ஸ்வாராதன், ஆராதனைக்கு எளியவன் அப்படின்னு பதில் சொன்னார். ஆக அவன் இடத்துல அதுக்கப்புறம் தான் 1:7 என்ன பண்ணார், அந்த பக்தியே பரம போக்கியமாக இருக்கும், அவன் இனியவன் அப்படின்னு 1:7 சொன்னார். இப்போ இந்த 1:8 ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்னா, நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த எம்பெருமான் யாருக்கு சேஷியாக இருக்கான் அப்படின்னா, நித்திய சூரியர்களுக்கும் சேஷியாக இருக்கான், அவர்களிடத்துலையும் தொண்டு கொள்கிறான், அதே போல் முக்தர்களிடத்துலையும் கைங்கரியம் கொள்கிறான், நம்ம இடத்துலையும் கைங்கரியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக சுஷீலனாக கலக்கிறான். நித்திய சூரியர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, அவர்கள் எம்பெருமானுக்கு 3 மணிக்கு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு எம்பெருமானுக்கு சங்கல்பம் பண்ணி சொல்லியிருக்கார்கள், விண்ணப்பிச்சிருக்கார்கள் அப்படின்னு வச்சுப்போமே. ஏன்னா அங்கே கூட காலம் அப்படின்றது உண்டு, ஸ்ரீவைகுண்டத்திலையும் காலம் அப்படின்றது உண்டு. காலத்தை பரிமாணம்ன்றது கிடையாது, பரிணாமம் அப்படின்றது கிடையாது, இச்சானுகுணமாக பரிணாமம் இருக்கும் அப்படின்னு தான் சம்பிரதாயம். இப்போ நித்திய சூரியர்கள் 3 மணிக்கு எம்பெருமானை குறித்து, எம்பெருமானே உனக்கு நான் 3 மணிக்கு திருவாராதனை பண்ண போகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி எம்பெருமானுக்கு சொல்கிறார்கள் அப்படின்னு வச்சுப்போமே. அவர்கள் தானும் 3 மணிக்கு ஆஜராகி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிடுவார்கள். அதே எம்பெருமான் இந்த லோகத்துக்கு வந்தானே என்றால் நம்ம சொல்லுவோம் 3 மணிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், மாற்றிடுவோம். இல்லை கொஞ்சம் களைப்பாக இருக்குது, இப்போ தான் வந்தேன் வெளில இருந்து, சன்னிதிக்கு மறுபடியும் 3 மணிக்கு திரும்ப சொன்னோம் அப்படின்னு வச்சுப்போமே. கார்த்தால நடசாதத்துக்கு இதுவாகிடுது, சமயமாகிடுது. ஆகையினால அந்த பெரிய வசனம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ரொம்ப சமயமாகிடுது, கொஞ்சம் களைப்பாக இருக்குது, 3 மணிக்கு திரும்ப சொன்ன வேண்டாம், 5 மணிக்கு அப்படின்னு வச்சுட்டுருக்கலாம், இன்னும் மாற்றிட்டுருவோம் இல்லையா. அப்போ நம்ம இப்போ மாற்றணும். மனசு வேறு ஏதோ ஒன்று நினச்சி ஏதோன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் செய்கிறது வேறு அப்படின்னு நம்மளுடைய பரிமாற்றம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, செவ்வாய் கேடோட கூடியதாக இருக்குது. செவ்வையாக ஒரு சேர கிடையாது, மனசு வேறு ஏதோ சொல்கிறது, பண்ணுறது வேறு ஏதோ அப்படின்னு நமக்கு மாறி மாறி இருக்குது நம்மளுடைய பரிமாற்றம். அப்போ இப்படி எம்பெருமான இடத்துல பரிமாறும் பொழுதும் கூட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஸ்திரமாக இருந்து கொண்டு, அது எப்படி 3 மணிக்கு சொன்னால் 3 மணிக்கு தானே பண்ணணும் அப்படின்னு அவன் இருக்கிறது கிடையாது. அவன் சரி அப்படின்னு வளைஞ்சி கொடுக்குறான் இல்லையா, அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் இல்லையா, அதுதான் இங்கே ஆர்ஜவம் அப்படின்னு பேசப்படுறது. இதுதான் ஆழ்வார் நீர்ப்புரை வண்ணன் அப்படின்னு கடைசியில் சொல்ல போகிறார். நீரை போல அப்படின்னு சொல்ல போகிறார். நீரானது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குன்னு இதுதான் பாறை அப்படின்னு அது தேர்ந்தெடுக்காது. அது போகிற வழியில் எப்படி பாதை இருக்கோ
அதோட சேர தான் வளைஞ்சு கொடுக்கும். இப்படி வச்சுப்போமே, பைப்பு இருக்குது, ஒரு பைப்பில் வந்து அடைப்பு இருக்குது, அந்த பைப்பே வளைஞ்சி இருக்குது. அப்போ அந்த அடைப்பை நீக்கிறதுக்கு நம்ம இரும்பு கம்பியோ இல்லாட்டி மரக்கட்டையோ சின்னதாக லேசாக ஈர்க்குச்சியோ ஏதாவது போட்டு அந்த அடைப்பை நீக்க முடியுமான்னு முடியாது. ஏன்னா பைப்பே வளைஞ்சி இருக்கு. அப்போது அது போகிற வளைவுக்கு சேர இது இடம் கொடுக்காது. இது எப்படி இருக்கும், இது ஸ்திரமாக, இது ரிஜிடாக இருக்கும் இல்லையா, இந்த கம்பி இரும்பு கம்பியோ இல்லாட்டி மரக்கட்டையோ குச்சியோ. ஆனால் வளைஞ்சிருந்தா கூட பைப்பு, நம்ம ஜலத்தை விடுறோம் அப்படின்னு வச்சுப்போமே, நீரை விடுறோம், தண்ணீரை ஜலத்தை விடுறோம். அப்போ ஜலம் என்ன பண்ணும், அந்த பைப்புடைய வளைவுக்கு சேரத்தான் அடாப்ட் ஆகி அது அந்த பாதையை தானே தேர்ந்தெடுத்து வெளில வந்துடும் இல்லையா, வெளி ஓட்ட வழியா. அது போல தான் எம்பெருமான் இங்கே பண்ணுறான். நம்ம வந்து இப்போ நித்தியசூரிகள்லாம் வந்து ஒரு கோடை போல, அவர்களிடத்துல எம்பெருமான் என்ன பண்ணுவான், தானாடியே ஒரு கோடை போல அவன் சுலபமாக அவரிடத்துல பரிமாற்றத்தை செய்ய முடியும். நம்ம தான் வளைஞ்சிருக்கோம். நம்ம வளைஞ்சு இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனும் ரிஜிடாக இருந்தால் என்ன ஆகும், பரிமாற்றமே ஏற்படாது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வளைஞ்சு கொடுக்குறான். அப்படின்றதான் இங்கே பேசப்படுற குணம். ஆக அடாப்டபுளாக இருக்கான். நம்ம வந்து கைங்கரியம் பண்ணுறான்னு சொல்லி மாத்திண்டா கூட எம்பெருமான் வந்து சரி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அதுதான் அவனுடைய ஆர்ஜவம் அப்படின்றது. இங்கே சாஸ்திர ரீதியாக ஒரு அர்த்தம் நம்ம சிந்திக்கலாம். ஆர்ஜவம் அப்படின்னா பொதுவாக அதுக்கு நேர சக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். நேராக அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனோவாக்காய ஐக்கியம். இதான் அந்த ஆர்ஜவம்ன்ற சொல்லுக்கே பொருள். மனசு என்ன இருக்கோ அதுவே தான், மனசுல என்ன இருக்கோ அதுவே தான் சொல்லானது சொல்லும், அதுக்கு சேரதான் செயலானது ஏற்படும் அப்படின்ற தன்மை அதுக்கு தான் ஆர்ஜவம் அப்படின்னு பெயர். அப்படிப்பட்ட குணத்தை எங்க ஆழ்வார் பகவானிடத்தில் அனுபவிக்கிறாரா என்றால் கிடையாது. அப்படிப்பட்ட குணத்தை எங்க ஆழ்வார் அனுபவிக்கல. ஏன்னா பகவான் வந்து சொன்னதான் செய்வான் அப்படின்றது ஒரு பெரிய குணமான அவனுக்கு. அது இங்க பேசப்படுறது கிடையாது. அது ராமாவதாரத்திலே தெரியும். அவனை சொல்றான், ராமோ துர்நாபிபாஷதே அப்படின்னு அவன் சொல்லி வச்சிருக்கான். அதனால அவன் சொன்னதை மாற்ற மாட்டான், சத்திய பிரதிஜ்ஞன் அவன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை எங்க ஆழ்வார் சொல்லலை. இங்க ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய இந்த பத்த சேத்தனன் அவன் வளைஞ்சிருந்தாலுமே கூட அவனுடைய அந்த வளைவை, அவனுடைய அந்த செவ்வை கேட்டையே செவ்வையாக ஆக்க வல்ல ஆர்ஜவம் பகவானிடத்துல இருக்கு. அப்போ மனோவாக்காய் ஐக்கியம் அப்படின்ற ஆர்ஜவம் இங்க சொல்லப்படலை. எதிர்த்தட்டாக ஜீவாத்மா, அவனுக்கு மனசு வேற, செயல் வேற, சொலவு வேற. அப்போ மனோவாக்காயங்கள்லாம் பின்னமாக இருக்கிற ஜீவாத்மா அவனிடத்துல பழகும் பொழுது எம்பெருமான் இப்படி வளைஞ்சு கொடுக்கறான். வளைஞ்சு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவனுடைய அந்த செயல் இருக்கு இல்லையா, யார் இந்த ஜீவாத்மா பண்றது முரண்பட்டு 3ன்றான் 5ன்றான் அப்புறம் 8ன்றான், இப்படி முரண்பட்டு அவன் மாத்தின்ண்டே இருக்கான் இல்லையா, அது கூட சரியாதான் பண்றான் போல இருக்கே அப்படின்ற தோற்றம் கொடுக்கிற வண்ணம் எம்பெருமான் தன்னை வளைச்சிக்கிறான் இல்லையா, அப்படிப்பட்ட ஆர்ஜவமானது இங்க சொல்லப்படுறது அப்படின்றத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பதிகத்தில் ஐஸ்வர்யம் சொல்லப்படுறது அப்படின்னு பிள்ளானுடைய நிர்வாகம் பல நிர்வாகங்களை நம்மள வீட்டில் சாதிக்கிறார். இந்த ஆர்ஜவம் சொல்லப்படுறது அப்படின்றது பட்டருடைய நிர்வாகம். இதுல முதல் பாசரம், ஓடும் புள்ளேறி சூடும் தண்டுடாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே. ஓடும் புள்ளேறி, இந்த பாட்டில் நித்திய சூரிகள் இடத்துல எம்பெருமான் செவ்வையாக நடந்து கொள்றான், நேர்மையாக நடந்து கொள்றான் அப்படின்னு சாதிக்கிறார். நேர்மையாக அப்படின்னா ஒரு விதமாக எல்லாருக்கும் சேர நடந்து கொள்றான் அப்படின்னு தாத்பரியம். ஓடும் புல் ஏறி, ஓடும் புல் ஏறி அப்படின்னா புல் ஏறி ஓடும் அப்படின்னு வச்சுக்கணும். புல் கருடன், புல்னா பக்ஷி, கருடன், கருடன் மேல ஆரோகணித்து அங்க ஓடும் அப்படின்னா சஞ்சாரம் பண்ணும். எங்கள் திருநாட்டில் எம்பெருமான் வந்து எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறதுக்காக கருடன் மேலே ஆரோகித்து எல்லாருக்கும் சேவை சாதிப்பான். ஓடும் புல் ஏறி, சூடும் தண்டுழாய், தண்டுழாய் சூடும். எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா தண்டுழாய் சூடும். சூடும் அப்படின்னு அக்ரிணையில், அதுவும் ஓடும் அப்படின்னு அக்ரிணையில் சொல்கிறதுனால பிரம்மத்தை சொல்கிறது, பரபிரம்மம் அதை சொல்கிறது. பொதுவாக எம்பெருமானை சொல்லும் பொழுது அவாண்டிமன் அப்படித்தான் ஆழ்வார்கள்லாம் சொல்லுவார்கள். இங்கே வந்து ஓடும், அதே போல் சூடும் அப்படின்னு அக்ரிணையில் சொல்கிறார். ஆக தண்டுழாய் சூடும், திருத்துழாயை அவன் அணிவான், குளிர்ந்த திருத்துழாயை அவன் அணிவான். அதாவது என்ன தாத்பரியம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த திருத்துழாயெல்லாம் கூட நித்தியசூரிகள் தான். அவைகளுக்கும் கூட என்னென்னா சைத்தன்யம் உண்டு. ஆக எம்பெருமான் சுடாமல் போனால் வாடிவிடும்.
ஆகையனால சட்டுன்னு ஐயோ சேஷிக்கு கைங்கரியம் பண்ணலையே அப்படின்ற வாட்டம் வேண்டாம் அப்படின்றதுனால எம்பெருமான் சட்டுன்னு சூடின்ட்டுருவான். ஓடும் புள்ளேறி சூடும் தண்டுடாய் நீட நின்று அவை ஆடும் அம்மானே. நீட நின்று நிரந்தரமாக, எந்த விச்சேதம் எந்த தடை இல்லாமல் எந்த இடைவெளி இல்லாமல் நிரந்தரமாக நீடு நின்று நித்தியமாக எம்பெருமான் அவை ஆடும், அவற்றோடே ஆடும், அதாவது விளையாடும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி அவற்றிலே குடைந்து ஆடும் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன தாத்பரியம் அப்படின்னா அவற்றோட எம்பெருமான் பரிமாறுகிறான். அவற்றோடனா என்ன? புல்லோட, அதே போல துழாயோட, மறுபடியும் அந்த நித்திய சூரிகளையும் கூட அக்ரிணையாக தான் ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். ஏன்னா அவர்கள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன உருவத்தை வேணாலும் எடுத்துக்கொள்வார்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த துழாயோட, அதே போல புல்லோட, பக்ஷியோட எம்பெருமான் ஆடும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கலாம் ஆழ்வார்? எம்பெருமான் கைங்கரியம் கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம ஆடும் அப்படின்றாரு. ஏதோ விளையாடும், குடைந்து ஆடும்ன்றது போல அப்படின்னா அங்க போக்கியத்துவம் தெரியறது. விளையாட்டோ இருக்கட்டும், இல்லாட்டி நீராடுவதாகவோ இருக்கட்டும், அங்கெல்லாம் போக்கியத்துவம் தெரியறது இல்லையா? ஆகையினால அவர்களை அடிமை கொள்ளும் அப்படின்லாம் சொல்லலை, அவை ஆடும் அப்படின்னு சாதிக்கிறார். அவை ஆடும் அம்மானே, அம்மானா இருக்கான், எல்லாருக்கும் அதிகனாக இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா இங்கதான் ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் தெரிவிக்கிறார்கள். இந்த முதல் பாட்டிலையும் எம்பெருமானுடைய ஆர்ஜவம் அப்படின்றது சொல்லப்படுறது. நம்ம அவதாரிகள் என்ன பார்த்தோம்னா லோகத்தில் இருக்கிறவர்கள் எப்படின்னா நித்தியசூரிகள் போல கிடையாது, முக்தாத்மாக்களை போல கிடையாது, மாத்தின்றே இருப்பார்கள். ஆக மாத்தின்றா கூட தன்னை எம்பெருமான் என்ன பண்றான்? அவன் வளைந்து கொண்டு அமைத்து கொடுக்கிறான், தன்னை அட்ஜஸ்ட் பண்றான் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அதே ஒரு அடாப்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இங்க நித்தியசூரிகளிடத்துலையும். என்னன்னா லோகத்தில் எப்படின்னா நாம் ஒருத்தர் ஒரு వ్యక్తి எடுத்துக்கொண்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? 3 மணிக்கு ஒன்று சொல்லுவோம், 5 மணிக்கு மாத்திடுவோம். அது ஒரே வியக்தியிலேயே, ஒரே நபர் இடத்திலேயே காலபேதத்தினால சொல்றது வேறுபட்டு போகிறது, ருச்சியானது வேறுபட்டு போகிறது. நித்தியசூரிய இடத்துல எப்படி அப்படின்னா அவளை மாற்றலாம் மாட்டான். ஆனா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இருக்கும். விற்பி பேதத்தாலே ருச்சி பேதம் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைங்கரியம் இருக்கு இல்லையா? அந்த கைங்கரியத்துக்கு சேர கருடன் என்ன பண்ணுவார்? இப்பொழுது அடியன் மேல் ஆரோகணிக்கணுமே அப்படின்னு பிரார்த்திப்பார். அப்ப எம்பெருமான் வந்து ஆரோகணம் பண்ணிடுவான். அதே போல திருத்துழாய் பிரார்த்திப்பார், இப்பொழுதே என்ன திருமுடியில சூட்டிக்கொள்ள வேண்டுமே அப்படின்னு. அப்ப எம்பெருமான் சட்டுன்னு சூட்டிக்கொள்வான். அப்போ அந்தந்த ருச்சிக்கு தக்கவாறு இவன் வளைஞ்சு கொடுக்குறான் இல்லையா? அதான் அவனுடைய ஆர்ஜவம், அங்க திருநாட்டில் வெளிப்படக்கூடிய ஆர்ஜவம் அப்படின்றது இந்த முதல் பாட்டில் ஆழ்வார் சாதித்தார். அதற்கு பிறகு 2ஆம் பாட்டில் அவதாரம் பண்ணி எம்பெருமான் தன்னுடைய நீர்மையை வெளியிடுகிறான் அப்படின்னு சாதிக்கிறார். அம்மானாய் பின்னும் எம்மாண்பும் மானான் வெம்மாவாய் கீண்ட செம்மா கண்ணனே. அம்மானாய் பின்னும், அவன் அம்மானாக இருக்கான், சர்வாதிகனாக இருக்கான் இல்லையா? ஆனால் அதற்கு பிறகு என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே அவன் திருநாட்டெல்லாம் இருக்கிறது கிடையாது. நமக்காக எம்மாண்பும் ஆனான். மாண்புன்னு அழகு, இங்கே அழகுன்னு ஒரு அர்த்தம், மாட்சிமை மேன்மை அப்படின்னு அர்த்தம். அழகோ இருக்கட்டும், இல்லாட்டி மேன்மையாகவோ இருக்கட்டும், மேன்மை உடையவனாக ஆறான், அழகுடையவனாக ஆறான். என்ன ஆறான் அப்படின்னா அவதாரம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். வெம்மா வாய்க்கின்ற செம்மா கண்ணனே, அழகிய சிவந்த வாயுடைய கண்ணன். அவனுக்கு எப்போ சிவந்து இருக்கு வாய் அப்படின்னா வெம்மா வாய்க்கு எண்ட வெவ்விய மா கேசி அப்படின்ற அந்த குதிரை அத்தை எம்பெருமான் கீண்டானா, அத்தை முடித்தானா, அப்போ எம்பெருமானுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ எம்பெருமானுடைய அதரமானது சிவந்திருந்தது. இதெல்லாம் எதற்காக? எல்லாம் அடியார்களுக்காக அப்படின்னு எம்பெருமான் தன்னை வளைத்து கொண்டு இந்த லோகத்திலும் வந்து அவதாரம் பண்றான். ஆக லீலா விபூதியில் இருக்கக்கூடிய நீர்மையானது, அந்த ஆர்ஜவமானது, செவ்வையானது இது 2ஆம் பாட்டில் பேசப்பட்டது. அதற்கு பிறகு 3ஆம் பாட்டில் இந்த எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு தாய் இருக்கா, அவளுக்கு 2 பிரசவம் ஏற்படுறது, 2 பிள்ளைகளை பெறறா. என்ன பண்ணுவான் அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் முளைப்பால் கொடுப்பான். அதுபோல பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு நித்திய முக்தர்கள் ஒரு வர்க்கம், சம்சாரி சேத்தனர்கள் மற்றொரு வர்க்கம், 2 பேருக்கும் ஒரு சேர முகம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பெருமாள் என்ன பண்றாருன்னா திருவேங்கடத்துல வந்து சேவை சாதிக்கிறார். அது ஆழ்வார் சாதிக்கிறார். இங்க கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேகங்கள விண்ணோர் வெற்பனே. கண்ணாவான் என்றும், என்றும் எல்லா காலத்திலும் கண்ணாவான். இதுக்கு 2 அர்த்தம். கண் ஆவதற்காக அப்படின்னு அங்கங்க திருப்பாவையில் வரும். இந்த மாதிரிலாம் போவான் போகின்றாரை அப்படின்னு, போவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? போகிறவன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
போவதற்காக அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க கண் ஆவான், கண் ஆவதற்காக. கண் அப்படின்னா திருஷ்டி, அதாவது திருஷ்டி பூதம் சக்ஷு. அதுவே ஒரு யஜுஷாக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வச்சனத்தை ஆச்சாரியர்கள் அடிக்கடி உதாகரிப்பார்கள். சக்ஷுர் தேவானாம் உத மர்த்தியானாம் அப்படின்னு சாதிப்பார்கள். உத்த அப்படின்னா அபி, அவர்களுக்கும் கூட எம்பெருமான் கண்ணை போல திருஷ்டி பூதனாக இருக்கான். யாருக்கு? தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கூட அப்படின்னு. ஆக திருஷ்டி பூதன் அப்படின்னா ஞானப்பிரதன், அப்ப ஞானத்தை கொடுத்து நடாத்துகிறவன் அப்படின்னு அது ஒரு அர்த்தம். அப்படின்னா கண் கலைகன் ரக்ஷகன் நிர்வாககன் அப்படின்னு அர்த்தம். ஆக கண்ணாவான், ரக்ஷகன் ஆவதற்காக, ஞானப்பிரதனாக ஆவதற்காக, அதற்காக கண்ணாவான் என்றும். யாருக்கு கண் ஆக வேண்டும்? நிர்வாககனாக யாருக்காக வேண்டும்? மண்ணோர் விண்ணோர்க்கு 2 பேருக்கும் நிர்வாககனாக ஆக வேண்டும், ரட்சிக்க வேண்டும், இருவரையும் ரட்சிக்க வேண்டும். சரி, நமக்கு தான் ரட்சணம் வேண்டும், நித்தியசூரிகளுக்கு ரட்சணம் வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் திருமந்திரார்த்தத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். எல்லாருக்கும் தான் அவன் ரட்சகன், சகல ஆத்மாக்களுக்கும் ரட்சகன். நித்தியசூரிகளுக்கெல்லாம் குணானுபவம் இல்லைன்னா அவர்கள்லாம் சத்தையே எழுந்துருவார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் குணானுபவம் பூர்ணமாக நடக்கும்படியாக எம்பெருமான் தானே காரியம் பார்க்கணும். அதை ஆழ்வார் சாதிக்கிறார். கண்ணாவான் மண்ணோர்க்கும் சரி விண்ணோர்க்கும் சரி. மண்ணோர்னா நாம், விண்ணோர் அப்படின்னு நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள். அதற்காக தன்னார் வேங்கட விண்ணோர் வேற்பனே, குளிர்ந்த திருவேங்கடம். தன்னார் வேங்கட குளிர்ந்த திருவேங்கடத்தை அவன் கோயிலாக கொண்டிருக்கிறான். என்ன குளிர்த்தி அப்படின்னா, நமக்கோ ரட்சகன் வேணும், அவனுக்கோ ரட்சியம் வேணும், 2 பேருக்கும் பலன் கிட்டிட்டு இல்லையா? ஆகையினால பிரயோஜனம் கிட்டினபடினால குளிர்த்தி தெரியறது. பொதுவாக என்ன ஆகும்னா, நமக்கு வெப்பம் அப்படின்றதுலாம் மனசு வெதும்பி இருக்கு. எப்போ வெதும்பி இருக்கும் மனசானது? வேண்டியது கிடைக்கல அப்படின்னா வெதும்பி இருக்கும் மனசானது. இங்கதான் வேண்டியது கிடைச்சாயிருத்து, அவனுக்கு ரட்சியம் வேணும் கிடைத்தாயிருத்து, நமக்கு ரட்சகன் வேணும் கிடைத்தாயிருத்து. ஆகையனால தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே, விண்ணோர்கள் வெற்பை உடையவன். என்ன விண்ணோர் வெற்பு? திருவேங்கடம் தான், திருமலை தான் விண்ணோர்கள் வெற்பு. அதில் விண்ணோர் வெற்பு அப்படின்னா அவனோ 2 பேருக்கும் சேரதான் வந்திருக்கான். ஆனா சம்சாரிகள் அவனுடைய மேன்மையே புரிஞ்சுக்கல. அவனுடைய மேன்மையை புரிஞ்சுன்னாதான் அவனுடைய நீர்மையே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒருவன் இப்பேற்பட்டவன், இத்தகைய பெரியவன், அவன் இறங்கி வந்திருக்கான் அப்படின்னா அவனுடைய சௌலபியம் புரியும். நமக்கு தான் எம்பெருமானுடைய பரத்துவமே புரியலையே. சர்வேஸ்வரன், அவனுடைய சர்வேஸ்வரத்துவத்தையே நாம் உணரவில்லை. அப்போ அவனுடைய நீர்மை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆகையனால விண்ணோர்களுக்கெல்லாம் தெரியறது. அவர்கள்லாம் பரவாச தேவனை சேவித்து கொண்டு அவனுடைய பரத்துவத்தை பூரணமாக அனுபவிச்சுருக்கா இல்லையா? ஆகையினால அப்பேற்பட்டவன் இங்க வரானா, காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் அப்படின்னு எல்லாருக்குமாக சேவை சாதிக்கிறதுக்கு இங்க வரானா அப்படின்னு அவனுடைய நீர்மையில் ஈடுபட்டதுனால இந்த திருவேங்கட கடைசியில யாருக்காக போயிருது? விண்ணோர் வெப்பனேன்னு விண்ணோர்களுடைய வெப்பாகவே இருக்கு. அத்தைத்தனுடைய வாசஸ்தானமாக உடையவன் கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே. அதற்கு பிறகு இந்த 4வது பாட்டுல அந்த எம்பெருமானுடைய இந்த குணமானது என்னிடத்துல வந்து சேர்ந்தது. என்னிடத்துல வந்து சேர்ந்தது அப்படின்னா என்னுடைய அனுபவத்துக்கு விஷயமாச்சு அப்படின்னு இந்த 4ஆம் பாட்டு சாதிக்கிறார். வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கமின்றையே நிற்கும் அம்மான் சேர் கற்பன் வைகளே. வெற்பை ஒன்றெடுத்து, வெற்புனா மலை. இந்திரன் வந்து பசி கோபத்தினால அஸ்ம விருஷ்டிய பொழிய, அஸ்மம்னா கல்லு மழைய இந்திரன் பொழியறான். எப்படி தடுக்கலாம்? கல்லெடுத்து கல் மாறி காத்தாய் அப்படின்னு, கல்லுக்கு நிகராக கல்லை தான் எடுக்கணும் அப்படின்னு பக்கத்துல கிட்டிற்றொரு வெற்பை எடுத்து கொண்டான் எம்பெருமான். அந்த கல்லையை, அந்த மலையை எடுத்தான், கோவர்தன மலையை எடுத்தான். வெற்பை ஒன்றெடுத்து 7 வயசு பையன், சப்தாஹயனோ பாலஹா அப்படின்னு, இவனுக்கு வந்து 7 வயசு தான் இருக்கு இந்த சிறு குழந்தைக்கு. அவன் எப்படி தாங்க முடியும்? அதுக்கு சாதிக்கிறார் ஆழ்வார், இந்திரன் மழையை வந்து என்ன 2 நிமிஷமா பொழிஞ்சான், அவன் பல நாள்களாக பொழிஞ்சுட்டு இருக்கான். அப்போ எம்பெருமான் தாங்கி கொண்டு இருந்தான் இல்லையா? எப்படி அவன் தாங்கினான்? 7 நாள் தாங்கினான் எம்பெருமான். எப்படி தாங்கினான்? அதான் சாதிக்கிறார். ஒர்க்கம் இன்றியே, அவனுக்கு ஒர்க்கம் அதாவது ஒழுகுதல் அப்படின்றது வந்து ஒடுங்குதல் அப்படின்றதுல நம்ம வீடுமின் முற்றத்திலே பார்த்துருக்கோம். ஒடுக்கம் அப்படின்னா சங்கோச்சம் அப்படின்னு அர்த்தம். இழைக்கிறது. எம்பெருமானுக்கு அப்ப இழைப்பே ஏற்படலை. ஏன் ஏற்படலை? வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே எந்த விதமான இழைப்பும் எம்பெருமானுக்கு ஏற்படலை. ஏன் ஏற்படலை அப்படின்னா அவன் தான் சாப்பிட்டு இருக்கானே. சாப்பிடாம பண்ணதானே இழைப்பார்கள். அவன் தான் நல்லா சாப்பிட்டு இருக்கானே. என்ன சாப்பிட்றான் அப்படின்னா, ரக்ஷகனுக்கு உணவு எது? ரக்ஷணம் தான். அதான் பண்ணிட்டு இருக்கானே. ஆகையினால அவனுக்கு இழைப்பை ஏற்படலை.
ஒர்க்கமென்றியே நிற்கும் அம்மான். அதனால நின்று கொண்டே இருந்த அந்த அம்மான், அந்த சர்வேஸ்வரன் இருக்கான் இல்லையா, ஏன் அவன் ரட்சிக்கிறான் அப்படின்னா எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கானே. ஆக சுவாமி குணம் என்ன, ரட்சணம் தான் பண்ணிட்டு இருக்கான், இழைப்பில்லை அவனுக்கு. அப்படிப்பட்ட அம்மான் சீர்கற்பன் வைகளே, அவனுடைய குணங்களை, சீர்னா குணம், அவனுடைய குணங்களை வைகள் நாடொரும் எப்பொழுதும் கற்பன். கற்பன் அப்படின்னார் ஆழ்வார். கற்றல் அப்படின்றதுக்கும் சொல்லுதல் அப்படின்றதுக்கும் வாசி உண்டு. சொல்லுதல் அப்படின்னா இல்லாட்டி சொல்லுதல், பாடுதல் அப்படின்னா என்னன்னா ஒரு தடவை செஞ்சு விட்டுடுறது, அவ்வளவுதான். சொல்லுதல்னா ஒரு தடவை சொன்னார், முடிஞ்சு போயிடுது. ஆனால் கற்றல் அப்படின்னு வச்சுப்போமே, நம்மளே கூட படிக்கிறது அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம். படிக்கிறதுல என்ன பண்ணுவோம், நம்ம இன்டென்ஸாக படிக்கிறோம் இல்லையா, ஸ்டடியிங் அப்படின்றது இன்டென்ஸாக பல முறை, அதான் அபியாசா அப்படின்னு சொல்லுவார்கள். ஆவருத்திகி அபியாசா, மறுபடியும் பண்ணுறது. ஆக ஆழ்வாரிங்க அவனுடைய சீரை நான் சொல்லுவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடத்த சொல்றார், அவனுடைய சீரை நான் சொல்லுவன் அப்படின்னா சொல்றார். ஆனா இங்க கற்பன் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. அப்ப கற்றல் அப்படின்னாலே அபியசித்தல், பலமுறை பாடுதல். ஏன் பலமுறை பாடணும், குண பிரேரிதராக கொண்டு ஆழ்வார் பலமுறை பாடுறார். அந்த குணமே தூண்டுறதுதான், ஆழ்வீரனை பாடும் அப்படின்னு அந்த குணமே தூண்டுறதுனால ஆழ்வார் பலமுறை பாடுகிறார். அதை சாதிக்கிறார் கற்பன் வைகளே அப்படின்னு. அதற்கு பிறகு இந்த எம்பெருமான் அந்த குணத்தை காட்டி ஆழ்வாரை அகப்படுத்தி கொண்டான். எந்த அளவுக்கு அகப்படுத்தி கொண்டான் அப்படின்னா, ஆழ்வார் என்ன பண்ணார், எம்பெருமானுடைய பொதுவா சர்வேஸ்வரன் இருக்கான், ஜீவாத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கான். ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சுரூபத்தை முதல்ல அறியும். என்ன காட்டிலும் மேம்பட்டவனா, சர்வஸ்மாத் பரனாக, சர்வஜனாக, விபுவாக, சர்வ நியந்தாவாக அந்த சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்கான். அவனுடைய சுரூபம் தெரிகிறது, எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கு, ஞானமயமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்கு, சுரூபம் தெரியுது. அப்ப அந்த சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணலாம் இல்லையா. ஆனால் ஆழ்வார்களும் பண்ண மாட்டார்கள். எடுத்த மாத்திரத்திலேயே உயர் நலமுடையவன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அந்த உயர் நலம் அப்படின்னு குணத்தை தான் ஆரம்பிச்சார். ஏன், எனக்கு மேம்பட்டவனாக, என்னை நியமிக்கிறவனாக அப்படின்னு இருக்கிற அந்த சுரூபத்தை சொல்லலாம் ஆழ்வார். எங்கும் பறந்து விரிந்து ஞானமயமாக இருக்கக்கூடிய சுரூபம், அதையும் சொல்லலாம், சொல்றார் ஆழ்வார். ஆனா பெரும்பாலும் குணம் 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 அப்படின்னே குணத்துல இறங்குறார். ஏன்னா குணம் தான் ஆகர்ஷகமாக இருக்கு சுரூபத்தை காட்டிலும் அப்படின்னு பகவான் இடத்துல எப்படி அவனுடைய சுரூபத்தை விட்டு குணத்துல ஆழ்வார் ஈடுபடுறாரோ, அதே போல எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, ஆழ்வாருடைய இந்த பக்தியை விட்டுட்டு, ஆழ்வாருடைய சுபாவம் குணம் என்ன, பக்தி ஞானம் தானே, அதை விட்டுட்டு என்ன பண்றான் எம்பெருமான், ஆழ்வாருடைய சரீரத்துல வியாமோகத்தை வைக்கிறான், ஆழ்வாருடைய சரீரத்துல ஆசை வைக்கிறான் அப்படின்றது இந்த 5ஆம் பாட்டுல ஆழ்வார் தெரிவிக்கிறார். வைகளும் மென்னை கை கலந்துண்டான் பொய்கலவாது என் மெய் கலந்தானே. வைகளும் எப்பொழுதும், ஒரு நாள் விடாமல் எல்லா நாள்களிலும், வைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அகத்துல போய் அவன் வெண்ணெய் சாப்பிட்றான் கண்ணன். கை கலந்து அப்படின்றதுக்கு பல அர்த்தங்கள் ஆச்சாரியால் தெரிவிக்கிறார். கை கலந்து அப்படின்னா 2 கையும், வலக்கை இடக்கை 2 கையும் சேர்த்து சாப்பிட்டானா, அது ஒரு அர்த்தம். கை கலந்து நான் மொத்த கையும் அந்த பானைக்குள்ள விட்டானா. அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், குழந்தைத்தனத்தினால இந்த மாதிரி கூட குழந்தைகள்லாம் யோசிக்கும் போல இருக்கு. என்ன யோசிக்கிறது, அந்த குழந்தை கையோ கொஞ்சம் நீண்டு இருக்கு, எனக்கோ வெண்ணெய் நிறைய சாப்பிடணும், அப்போ மொத்த கையும் அந்த பாத்திரத்துக்குள்ள விட்டா நிறைய வெண்ணெய் சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அதுக்கு என்ன புரியல அப்படின்னா, அந்த உள்ளங்கையில எவ்வளவு அடங்குமோ அவ்வளவுதான் வாய்க்குள்ள போக முடியும் அப்படின்றது புரியலையாம். கை கலந்து உண்டான் அப்படின்னு மற்றொரு அர்த்தம் சாதிச்சார். அப்புறம் கை கலந்து அப்படின்னா கண்ணன் அகப்பட்டான், அவனுடைய கலப்பு வெளிப்பட்டது அப்படின்னு பிடிச்சு கொடுக்கறதுக்காக 4 பேர் வந்தார்களாம். அவர்களையும் எப்படியோ வஞ்சித்து அவர்களுக்கும் தன்னுடைய பாகத்தை கொடுத்துட்டு அவர்கள் ஒன்றும் சொல்லாத படிக்க செய்தானாம். அதான் சாமர்த்தியத்தினால கை கலந்து, அவர்களோட கலந்து உண்டான் அப்படின்னு 3ஆவது அர்த்தமும் சாதிக்கிறார்கள். ஆக வைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான், பொய் கலவாது என் மெய் கலந்தானே, என்னுடைய மெயில், என்னுடைய சரீரத்துல எம்பெருமான் கலந்தான். எப்படி அந்த வெண்ணெயில அவனுடைய ஆசை முற்றிலும் உண்மையோ, எந்த விதமான பொய்யும் கிடையாதோ, அது போல என்னுடைய மெய்யிலும் அவனுடைய ஆசையானது முற்றிலும் உண்மை. ஏன் ஆழ்வார் இப்படி இந்த மாதிரி ஸ்தாபிக்கிறார், ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சொல்றார், ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏன் சொல்றார் ஆழ்வார், ஒரு பொய்யும் கிடையாது அப்படின்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இந்த ஆழ்வாரே ஆரம்பத்துல என்னென்ன சொல்லி ஆரம்பிக்கிறார், இன்னென்ற நீர்மையின் யாம் உறாமை அப்படின்னு நம்மளையும் சேர்த்து கொண்டு எங்களுக்கு இந்த சரீர சம்பந்தம் வேண்டாம், கழிச்சு கொடு அப்படின்னு தான் கேட்கிறார் பெருமாளை. அப்படிப்பட்ட ஆழ்வாரே மதிக்காத இந்த சரீரத்தை எம்பெருமான் விரும்புவானா அப்படின்னா
நிச்சயமா விரும்புறான் அப்படின்றதுக்காக தான் ஸ்தாபிக்கிறார், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார். ஆமா, எப்படி வெண்ணையில் அவனுக்கு ஒரு விதமான பொய்யும் கிடையாதோ அதே போலதான் என்னுடைய மெய், என்னுடைய சரீரத்திலே எம்பெருமானுக்கு முற்றிலும் ஆசை உண்டு அப்படின்னு இந்த பாட்டில் சாதித்தார். வைகலம் வெண்ணெய் கை கலந்து உண்டான் பொய்கலவாத என் மெய் கலந்தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் 6ஆம் பாட்டில் என்ன வஞ்சித்த விதத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு, இன்னொருத்தனை இப்படித்தான் வஞ்சித்தான் அதே போல என்னையும் வஞ்சித்தான் அப்படின்னு 6ஆம் பாட்டில் சாதிக்கிறார். கலந்தன் நாவி நலம் கொள் நாதன் புலன்கொள் மானாய் நிலம் கொண்டானே. கலந்து என் ஆவி நலம் கொள் நாதன், என்னோட பிரிக்க முடியாதபடிக்கு ஒரு நீராக வந்து கலந்தான். கலந்து என் ஆவி நலம் கொள், என்னுடைய ஆவியினுடைய நலத்தை, போக்கியத்துவத்தை, நன்மையை, என்ன சேஷத்துவம் அப்படின்றத அது அவன் கொண்டான். முற்றிலும் என்னை பருகினான் எம்பெருமான். என் ஆவி நலம் கொள் நாதன், நாதனாக இருக்கிறபடினால்தான், அவன் சேஷியா இருக்கிறதுனால என்னுடைய சேஷத்துவத்தை அவன் கொண்டான். என் ஆவியினுடைய நலத்தை கொண்டான், சேஷத்துவத்தை கொண்டான், இல்லாட்டி போக்கியத்துவத்தை கொண்டான். எப்படின்னாலும் கடைசியில் அது கைங்கரியத்தில் தான் போய் முடிய போகிறது. அது நாம எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், இல்லைன்னா நம்மளை மேலே வைத்துக்கொண்டு, நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் போன்ற உயர்ந்த ஆத்மாக்கள் அவர்களை தன் தலைமையில வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் எம்பெருமான் பண்றது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பாசிவ் ஸ்டேட் ஆஃப் கைங்கரியம் தான். நாமே எம்பெருமானுக்கு போய் பண்றது ஒரு ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் கைங்கரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். எம்பெருமான் இல்லை உண்மை சிம்மாசனத்தில் அமர்த்தி உண்மை கால நான் விரும்பி விட வேண்டும் அப்படின்னாலும் இப்போ நம்ம பாசிவாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதாக இருக்கும். ஆக எப்படியோ நம்மளுடைய நலத்தை அவன் எம்பெருமான், நம்மளுடைய என்ன ஆழ்வார் போன்றவர்களுடைய நலத்தை எம்பெருமான் கொண்டான். நிலம் கலந்தன் நாவி நலம்கொள் நாதன் புலன்கொள் மானாய் நிலம் கொண்டானே. இதுக்கு என்ன நிதர்சனம், என்ன திருஷ்டாந்தம் அப்படின்னா, புலன்கொள் மானாய், புலன்னா இந்திரியங்கள், அதை கொள்கிற, அதாவது அதை அபகரிக்கிற, அதை ஆக்கர்ஷம் பண்ணி அதை அபகரிக்கிற, அதாவது அவ்வளோ அழகா எம்பெருமான் இருக்கான வாமனன் எம்பெருமான் அந்த புலன்களை எல்லாம் கொல்லக்கூடியவனாக. புலன்கொள் மானாய், மான்னா பிரம்மச்சாரி வாமனன், புலன்கொள் மானா நிலம் கொண்டானே. மகாபலி இடத்துல இருந்து அவன் நிலத்தை அபகரித்து கொண்டான் இல்லையா. இப்போ மகாபலியுடைய சொத்து, வஸ்துதாக மகாபலியுடைய சொத்து எல்லாம் கிடையாது, அவனுடைய எம்பெருமானுடைய சொத்து தான். ஆக மகாபலி தன்னுடைய சொத்துன்னு அபிமானிச்சிருந்தான், அதை அவன் கொண்டான் இல்லையா. அதே போலதான் என்னுடைய திருஷ்டாந்தமாக வச்சுட்டு என்னுடைய நலத்தை எம்பெருமான் கொண்டான் அப்படின்னு ஆழ்வார் இந்த 7ஆம் பாட்டில் சாதிச்சார். 7ஆம் பாட்டில் நித்திய விபூதியில எம்பெருமானுக்கு என்ன ஆதரவு இருக்குமோ அந்த ஆதரவு என்னிடத்துலையும் உண்டு அப்படின்றார். கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்வையம் தழ்ந்தாமம் செய்து என் எழுந்தானே. கொண்டான் ஏழ்விடை, 7 ரிஷபங்களை எம்பெருமான் கொண்டான். கொண்டான் அப்படின்னா வென்றான் அப்படின்னு அர்த்தம். எப்படி கொண்டானா வென்றான் அர்த்தம்? கொண்டான்னா ஸ்வீகரித்தான், கை கொண்டான் அப்படின்னு அர்த்தமாகும்னா, நம்மள வீட்டில் காட்டுறார் என்னன்னா, இந்த ராஜதானியை கொண்டான், இந்த படை வீட்டை கொண்டான் அப்படின்னா அதை வென்றான் அப்படின்னு தான் அர்த்தமா. நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தா சட்டுன்னு புரியும்னு தோன்றது. ஹீ கேப்சர்டு திஸ் டவுன் அப்படின்னு இருக்கு. இதான் இந்த படை வீட்டை கொண்டான் அப்படின்னு. கேப்சர்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இப்போ என்ன மீன் பண்றோம், என்ன நம்ம சொல்ல கருதுறோம், வென்றான் அப்படின்னு தான் கருதுறோம் இல்லையா. அதே போலதான் இந்த படை வீட்டை கொண்டான் அப்படின்னா அந்த ராஜதானியை அவன் வென்றான், அந்த அரசன் வென்றான் அப்படின்னு. ஆக கொண்டான் 7 விடை அப்படின்னா அந்த 7 விடைகளை எம்பெருமான் வென்றான். இதுல என்ன தெரியறது? எம்பெருமானுடைய விரோதி நிரசன சாமர்த்தியம் தெரியறது. அதே போலதான் எப்படி நப்பின்ன பிராட்டியுடைய சம்ஸ்லேஷத்துக்கு விரோதியான அந்த ரிஷபங்களை கொன்று நப்பின்ன பிராட்டியோட சம்சேஷிக்கிறானோ, அதே போலதான் என்னுடைய விரோதிகள் எல்லாம் போக்கி சம்சாரத்தை போக்கி என்னுடன் எம்பெருமான் கலப்பான் அப்படின்ற அம்சம் சூச்சித்தமாறுது அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளம். கொண்டான் 7 விடை உண்டான் 7 வையம், 7 லோகங்களை எம்பெருமான் உண்டான். எப்பொழுது? பிரளய காலத்துல எம்பெருமான் எல்லாவற்றையும் உண்டான். இதனால என்ன சூச்சிக்கப்படுறதுன்னா, எப்படி பிரளய தசையில இந்த ஜகத்துக்கு வேற கதியே கிடையாது, எம்பெருமானை விட்டா வேற கதியே கிடையாது. இது நைமித்திக பிரளயம்னு வச்சுப்போமே. ஏன்னா அப்போதான் எம்பெருமான் தன்னுடைய வயிற்றில் எல்லாவற்றையும் கொண்டு வைக்கிறான். அப்போ அந்த காலத்துல ஜகத்துக்கு எம்பெருமானை விட்டு வேற கதி கிடையாது. அதே போலதான் இப்பொழுது என்னை விட்டு எம்பெருமானுக்கு வேற கதி கிடையாது. என்னிடத்துல லயமடையறா போல என்னுடைய மேனியில என்னுடைய உடல்ல எம்பெருமானுக்கு அப்படி ஒரு பற்றா இருக்கா, என்னை விட்டு அவனுக்கு கத்தியே கிடையாதுன்னு சொல்லலாம் போல இருக்கு. உண்டான் 7 வையம் தழ்ந்தாமம் செய்து, தழ்ந்தாமம், தாமம்னா இடம்னு அர்த்தம். தழ்ந்தாமம் குளிர்ந்த இடம். என்ன குளிர்ந்த இடம்? ஸ்ரீவைகுண்டம்.
அதுக்கு சம்சார தாபமே கிடையாது. அங்கு உள்ளவர்களுக்கு சம்சார தாபம் கிடையாது. அது குளிர்ந்த இடமாக இருக்கு. அந்த இடத்துல செய்யக்கூடிய அன்பை என்னிடத்திலே செய்தான். தன் தாமம் செய்து என் எண்தான் ஆனானே அப்படின்றது இல்லையா. தன் தாமத்தை செய்யறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க என்ன அன்பு உண்டோ அந்த என்னிடத்துல செய்யறான் அப்படின்னு. இது மேல் ஆழ்வார் 2ஆம் பத்துல வெளிப்படையாகவே சொல்ல போறார். அந்தாமத்து அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அப்படின்னு. அந்தாமத்து அன்பு செய்து, அங்க இருக்கக்கூடிய அன்பை என்னிடத்துல செய்கிறான் பெருமான். தன் தாமம் செய்து என் எண்தான் ஆனானே, என்னுடைய எண்ணாகவே என்னுடைய சிந்தனையாகவே எம்பெருமான் ஆயிட்டான் அப்படின்றார். என்ன ஆழ்வாருடைய சிந்தனையாக ஆயிட்டானா, ஆழ்வார் என்ன பண்ணணும்னு நினைத்தாரோ அதை எம்பெருமான் பண்ணானா. என்ன ஆழ்வார் என்ன நினைத்தார்? இந்த சம்சாரத்தை துறக்க வேண்டும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக வேண்டும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் நினைத்தார். ஆழ்வார் என்ன எண்ணிக்கொண்டிருந்தாரோ, என்ன நினைத்து கொண்டிருந்தாரோ அதை எம்பெருமான் அப்படியே அவன் ஆக்கி காட்டிட்டான். எப்படி ஆக்கினான் அப்படின்னா, அவன் இருந்த இடம் ஸ்ரீவைகுண்டத்தை துறந்தான், ஆழ்வாரிடமான ஆழ்வார் திருநகரிக்கு வந்தான், வந்து ஆழ்வாருடன் கலந்தான், ஆழ்வாருக்கு தொண்டு செய்தான். அப்படின்னு ஆழ்வார் என்ன எண்ணம் வச்சிருந்தாரோ அதை எம்பெருமான் கொண்டான். அதான் சாதிக்கிறார் என் எழுந்தான் ஆனானே அப்படின்னு. ஆக இந்த பாட்டுல ஆழ்வார் என்ன சாதித்தார்? ஸ்ரீவைகுண்டத்துல நித்திய போதில் என்ன ஆசை எம்பெருமானுக்கு உண்டோ அத என்னிடத்திலே வைத்தான் அப்படின்னார். அப்புறம் 8ஆம் பாட்டுல அவதாரங்கள் எண்ணி நடங்காதவை, அதெல்லாம் யாருக்காக அப்படின்னா எனக்காக தான் அப்படின்னு சொன்னார். சொல்றார், ஆனான் மீனோட எனம் தானான் தானாய சங்கே. ஆனான் ஆனாயன் மீனோடு ஏனம், மீன் மத்ஸ்யாவதாரம், ஏனம் வராக அவதாரம், அதே போல ஆனாயன் என்று கிருஷ்ணாவதாரம். இதை 3ஆகவும் எம்பெருமான் ஆனான். ஏன் இந்த 3ஐயும் சேர்த்து சொல்றா அப்படின்னா, வித்யாவதாரங்கள் அப்படின்னு நம்பிள்ளை அருளி செய்கிறார். இங்க வருது வித்யாவதாரம் அப்படின்ற அந்த பங்கியானது இங்க ஈட்டில் வருது. அதே போல மாவா அப்படின்னு 2வது பத்துலையும் செய்ததான் ஞாபகம். வித்யாவதாரங்கள் அப்படின்னு வரும். மாவாய் கீண்ட மணிவண்ணனையா அது போல அது திருவாய்மொழியில எங்க 2ஆம் பத்துல மாவாய் பிழந்த அப்படின்னும் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி வரும். வித்யாவதாரங்கள் இவை அப்படின்னு வரும். இங்க 60 உரையில என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த 3 அவதாரங்கள் தான் வித்யா பிரதானம் பண்ணக்கூடிய அவதாரங்கள். கிருஷ்ணன் பார்த்தசாரதியாக கீதாச்சாரியனாக இருந்திருந்தான், வித்யா பிரதானம் பண்ணான். ஏனம் வராக அவதாரம் என்ன பண்ணார்? பூமி பிராட்டியாருக்கு வித்தியை கொடுத்தார். அதே போல மத்ஸ்யாவதாரம் அங்க அந்த ரிஷிகளுக்கெல்லாம் வேத பிரதானம் பண்ணார், மனுவுக்கு கொடுத்தார் அப்படின்னு 60 உரையில தெரிவிக்கிறார். ஆகையினால இவையெல்லாம் வித்யா பிரதான அவதாரங்கள். ஆகையினால் அதை 3ஐயும் சேர்த்து ஆனான் ஆனாயன் மீனோட எனமும் தானான் ஆண் எண்ணில் தான் ஆனான் தான் ஆனான் தானே ஆயிட்டான். பன்றியாக பிறந்தான் அப்படின்னா பன்றிக்கு என்னென்னலாம் உண்டோ முன்னாடியே வீட்டில் சாதித்தார். என்னன்னா கோரைக்கிழங்கு அப்படின்றது ஒன்று பன்றிகளுக்கு உண்டான கிழங்கு, கோரைக்கிழங்குன்னு அத்தை தான் அமிர்தசை பண்ணுவானா. இன்னைக்கு கூட ஸ்ரீமுஷ்ணங்களாக தான் அமிர்தசை பண்ணுறாராம் பெருமாளுக்கு. ஆக தத் சஜாத்தியனாக அப்படியே அந்த உருவத்தை எடுத்துக்கிறதோ இந்த பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கொள்றதோ எல்லாமே சஜாத்தியனாக ஆயிட்டான் இல்லையா. அதுதான் ஆனான் தான் ஆனான் எண்ணில். சரி, இதெல்லாம் எதற்காக என்று கேட்டால் என்று சொல்லில் அப்படின்னு அர்த்தம். எண்ணில் அப்படின்னு எண்ணில் 2 சொல்லி நாய்ங்க. எண்ணில் தானாய சங்கே, தானாய இருக்கக்கூடிய அவனாக இருக்கக்கூடிய இந்த அவதாரங்கள் எல்லாம் அவையெல்லாம் சங்கே என்னிடத்தில் இருக்கக்கூடிய சங்கத்தாலே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமத்தாலே அப்படின்னு. இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, எண்ணில் அப்படின்னா என்னாலே அப்படின்னு அர்த்தம். எண்ணில் அப்படின்னா அந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவா. என்னாலே அப்படின்னு சொல்றான் இல்லையா, திருத்தியா பஞ்சமி எல்லாம் ஒரே அர்த்தத்துல தான் வரும். எப்படின்னா ஹேத்துவம். இது அப்படியே சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது அப்படியே தமிழ்ல ரிலேட்டடா தான் இருக்கு. பஞ்சமி அப்படின்றது அதே போல திருத்தியா ஹேத்தவ் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. இங்க அப்படியே அழகா என்னாலே அப்படின்னால என்னை சுட்டி, என்னை காரணமாக கொண்டு அப்படின்னு. எண்ணில் அப்படின்னாலும் அதே தான் அர்த்தம். அங்க பஞ்சமி அப்படின்றது என்ன காட்டுறது அப்படின்னா என்னாலே அப்படின்றது தான் காட்டுறது. என்ன காரணமாக கொண்டு, என்ன காரணமாக கொண்டு அப்படின்னா எனக்காக மறுபடியும் அதே தான் அர்த்தம். இந்த அர்த்தத்துல எண்ணில் சங்கே அப்படின்றது இல்லையா, தானாய சங்கு. சங்கு அப்படின்னா ஒரு பேர் இலக்கம், பெரிய நம்பர், பெரிய சங்கியா. அது என்னன்னு தெரியல என்னன்னு. ஆனா சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவா அப்படின்னா தர்க்க சங்கரத்திலே வரும்.
ஏகத்வாதி பரார்த்த பரியந்தா சங்கியா அப்படின்னு வரும். பரார்த்த அப்படின்னு ஒரு எண்ணிக்கை இருக்கு, அதுதான் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுலே பெரிய எண்ணிக்கை. அந்த மாதிரி இங்கே என்ன எண்ணிக்கைன்னு தெரியல, அது சங்க காலத்துல தான் போய் பார்க்கணும். அந்த அந்த நூல்களெல்லாம் ஆராய்ந்தோன்னா ஒரு காலம் தெரியும். சங்கு அப்படின்னு ஒரு பேர் இலக்கமாக அவன் இருக்கான். ஆக எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு எண்ணிக்கை நம்ம பார்க்க போனோம் என்றால் சங்கே, அந்த ஏ அப்படின்ற தமிழ் மாற்றது அப்படின்னா பிரிநிலை ஏகாரம். சங்குன்றது கூட அளவு கிடையாது, அது கூட எண்ணிக்கைக்கு அளவு கிடையாது. ஆக எண்ணிலடங்காத அவதாரங்கள் இவையெல்லாம் எதற்காக? எண்ணில், எண்ணாலே அப்படின்னு. கடைசியா தாத்பரியம் என்ன? ஆழ்வாரை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக எம்பெருமானுடைய எண்ணில் அடங்காத அவதாரங்கள் அப்படின்னு இந்த 8ஆம் பாட்டுல ஆழ்வார் தெரிவித்தார். அப்புறம் 9ஆம் பாட்டுல எம்பெருமான் அவதாரம் பண்றானே அப்பவும் அவன் தேசிகனே சாதிப்பார். அதஹத்வஸ்வபாவதா அப்படின்னு சாதிப்பார் அவதார ரகசியத்துல. என்ன தாற்பயம்னா, அவன் தன்னுடைய சுபாவத்தை விட்டுக்கூடாமல் தான் அவதாரம் பண்ணுகிறான். அதுதான் ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். 9ஆம் பாட்டுல ஐஸ்வர்யத்துவ சூச்சகமானவற்றை விட்டுக்கூடாமல் எம்பெருமான் திருவதாரம் பண்ணுகிறான். சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே. சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எம்பெருமான். அவனுடைய கையே ரொம்பவே அழகுதான், அதான் அங்கை அப்படின்னு சாதித்த. அப்படின்னு அழகிய, வெறும் புறத்திலே ஆழத்தி வழிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அழகான கை. அதுக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனாக சங்கு சக்கரத்தை எம்பெருமான் கொண்டான். சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே. எங்கும் தானாய, எல்லா இடத்திலும் எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் பிறக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவனாக ஆனான்? சங்கு சக்கரத்தை கொண்டவனாக ஆனான். அங்கதான் கேள்வி வரும், எல்லா அவதாரங்களையும் சங்கு சக்கரம் இருக்கிறதா தெரியலையே அப்படின்னா அங்க நம்படி சாதிக்கிறார். ராஜாவானவன் கருப்புடுத்து அவன் போவானான் வீதிகள்ல. ஆக அவன் ராஜாவினுடைய லட்சணங்கள்லாம் அப்போ அவனுக்கு இருக்காது. ஆனா அவன் கூடவே என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, அவனுக்கே தெரியாம, அதாவது அவனுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு எப்படி மற்றவர்களுக்கு ராஜா வரான் உலாவுகிறான் அப்படின்றது தெரியாதோ, அதே போலதான் ராஜாவுடைய சேவகர்கள்லாமும் இங்க உலாவுகிறார்கள் அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியாதான். ஆனா எப்பவாவது ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்து இல்லாட்டி ராஜா எவனாவது தன்னை பிடிக்கணும் அப்படின்னா டப்புன்னு அவர்கள்லாம் அந்த செயல்ல அவர் ஈடுபடுவார்களாம். அதே போலதான் எம்பெருமான் திருவதாரம் பண்றான். அப்ப கண்ணுக்கு தெரியாம போனா கூட வேண்டிய பொழுது எம்பெருமானுக்கு காரியம் செய்யறதுக்கு சித்தமாக தான் இருப்பார்கள். ஆகையினால சங்கு சக்கரம் கொண்டான்னு சொல்றது தவறு கிடையாது அப்படின்னு சாதிச்சு, எங்கும் தானாய நங்கள் நாதன். ஏன் எம்பெருமான் இதெல்லாம் பண்றான் அப்படின்னா சுவாமியாக இருக்கிறபடினாலதான் அப்படின்னு ஒரு அர்த்தம். எம்பெருமான் இப்படி பண்ணதுனாலேயே எனக்கு நாதனாக ஆயிட்டான். அப்போதான் எம்பெருமானுக்கு இப்படி ஒரு பிரேமம் இருக்காது அவனுடைய சொத்துல. ஆகையினால எம்பெருமானுக்கு என்னை எழுதி கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுனால நான் என்னுடைய சேஷத்துவத்தை பிரகாசிப்பித்தேன் அப்படின்னு அர்த்தம். அங்கும் தானாய நங்கள் நாதனே. அடுத்தது, இப்படிப்பட்ட எம்பெருமான பேசுறதுக்கு வேதமே தான் வேண்டி இருக்கு. வேதத்தால மட்டும்தான் இப்படிப்பட்ட பகவானுடைய பிரபாவத்தை பேச முடியும் அப்படின்னு சாதிக்கிறார். நாதன் ஞானம் கொள் பாதன் நம்மான் ஓதம் போல் கிளர் வேத நீரனே. நாதன் அவன் நாதனாக இருக்கிறபடினாலதான் ஞானம் கொள் பாதன், ஞானத்தை எல்லாம் அளந்து கொண்டான் திருவிக்கிரமனாக. அப்படிப்பட்டவன் என் நம்மான். ஆகையினாலேயே நான் அவனை ஆசிரியத்தேன், வணங்கினேன், அவனுடைய சுவாமி பாவத்தை நான் அறிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் என் அம்மானாக அவன் ஆயிட்டான். ஞானம் ஞானம் கொள் பாதன் என் நம்மான். இப்படிப்பட்டவனை ஓதம் போல் கிளர், ஓதத்தை போல கடலை போல கிளர்ந்து எழுகிற வேதம் இருக்கு இல்லையா, ஓதம் போல் கிளர் வேத நீரன். வேத நீரன் அப்படின்னா வேதத்தால சொல்லப்படுற நீர்மையை உடையவன். நீர்மை, நீர்மைன ஸ்வபாவம் அப்படின்னு அர்த்தம். வேதத்தால் சொல்லப்படுற சுபாவத்தை உடையவன். என்ன சுபாவம் அப்படின்னா ஆர்ஜவம் அப்படின்ற சுபாவம். ஏன்னா இந்த திருவாய்மொழியில் ஆர்ஜவம் தானே சொல்லப்படுறது. ஆகையால வேதத்தால பிரதிபாதிக்கப்படுற சுபாவத்தை உடையவன், அதாவது வேதைக்கு சமதிகம், என் வேதத்தால மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சுபாவத்தை உடையவன். அவனுக்கு ஆர்ஜவம் இருக்கு, இப்படிப்பட்ட ஆர்ஜவம் இருக்கு அப்படின்றதுலாம் நம்ம சாஸ்திரத்தால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தாற்பயம். இதை சொல்லி அதற்கு பிறகு பலஸ்ருதியில நீர்புற வண்ணன் சீறு சடகோபன் நேர்தல் ஆயிரத்து ஓருதறி வையே அப்படின்னு நீங்க தனியா ஒரு பலத்தை சொல்லல, நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார். நீர்புரை வண்ணன், இதான் இந்த திருவாய்மொழிக்கு ரொம்ப முக்கியமான சொல்லானது. நீர்புரை வண்ணன், நீரை போன்ற தன்மையை உடையவன். வண்ணம் வண்ணம் அப்படின்னா
பொதுவாக நிறம் அப்படின்னு கொள்ளலாம் இல்லையா, அது மட்டும் அர்த்தம் கிடையாது. மேகவண்ணா அப்படின்னா மேகத்தை ஒத்த நிறத்தை உடையவன் அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. மேகத்தை ஒத்த சுபாவத்தை உடையவன். வண்ணம் அப்படின்னா நிறம் எப்படியோ அதே போல சுபாவம் அப்படின்னு அர்த்தம். நீர்ப்புரை வண்ணன், நீரை போன்ற சுபாவத்தை உடையவன். என்ன சுபாவம்? இதான் நம்ம அவதாரிகையிலே பார்த்தோம். நீர் என்ன பண்ணும், தனக்கு என்ன பாதையானது அமைக்கப்பட்டிருக்கோ அதன் படிக்குத்தான் அது உருக்கி கொள்ளும் இல்லையா, தன்னை இந்த உருக்கி கொள்றது, அட்ஜஸ்ட் பண்றது, அடாப்ட் பண்றது. அது போலதான் எம்பெருமான் பண்றான் அப்படின்னு பார்த்தோம்லே அதான் ஆர்ஜவம் அப்படின்னு அதை சாதிக்கிறார். நீர்ப்புரை வண்ணன் சீர் சடகோபன், அவனுடைய சீர், அவனுடைய திருக்கல்யாண குணம். என்ன அந்த குணம்? ஆர்ஜவம் அப்படின்ற குணம். அத்த நேர்தல் ஆயிரத்து, சடகோபனுடைய நேர்தல் ஆக ஆயிரம். அதாவது நேர்தல் அப்படின்னா சொல்லப்பட்டது, நேர்தல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த நேர்தல் ஆயிரம் அப்படின்னா சொல்லப்பட்ட ஆயிரம், சடகோபனால சொல்லப்பட்ட ஆயிரம். ஏன்னா சடகோபன் தன்னுடைய அந்த ஒரு பெயரை சொன்னாதான், இந்த ஸ்டாம்ப் பண்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்டாம்பிங் இஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அதெல்லாம் ஆழ்வாரால சொல்லப்பட்டதுன்னு ஒரு முத்திரை கொடுத்தாச்சு அப்படின்னா, அவரா இந்த மயவர மதியம் அருள பெற்றவர் அவரா அப்படின்றதுனால ஒரு ஆதார அதிசயம் வரும் இந்த பாசுரத்துலலாம். சடகோபன் சொன்னது இது. சடகோபன் நேர்தல் ஆயிரத்து ஓர்தல் இவையே, அவற்றில் இந்த 10 இருக்கு இல்லையா, இது ஓர்தல், இது ஆராய்ந்து சொல்லப்பட்டவை அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓர்தல்ல ஆராய்தல் அப்படின்னு. மற்றொரு அர்த்தம் என்னன்னா ஓரப்பட வேண்டியவை, நித்தியம் அனுசந்திக்க தகுந்தவை அப்படின்னு மற்றொரு அர்த்தம். ஆக எம்பெருமானுடைய ஆர்ஜவத்தை சொன்ன இந்த 10 பாட்டு 1000த்துல மிகவும் ஆராய்ந்து சொல்லப்பட்டவை அப்படின்னு ஒரு அர்த்தம். இது நித்திய அனுசந்தேயம் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். ஆக இந்த பதிகத்தில் ஆழ்வார் என்ன பண்ற, ஆர்ஜவ குணத்தை அருளி செய்கிறார். அதுல முதல் பாட்டுல நித்திய விபூதியில் உள்ளவர்கள் இடத்துல எம்பெருமான் மிகவும் ஆர்ஜவத்தோட நடந்து கொள்றான். அங்க நித்திய சூரிகள்லாம் நம்மள போல மாத்தலாம் மாட்டா. 2 மணிக்கு திருவாராதனா 2 மணிக்கு வந்துடுவா, ஆஜராடுவா. ஆனா அப்பவே என்ன ஆகும்னா, பல பேர் தங்கள் ருச்சிக்கு சேர எம்பெருமான இப்பவே கைங்கரியம் கொள்ளணுமே, இப்பவே இந்த விதத்துல கைங்கரியம் கொள்ளணுமே அப்படின்னு பல பேர் பலவாறாக சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தன்னை ஒருங்க அதாவது உருக்கி கொள்றான் இல்லையா, தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறான் இல்லையா, அந்த ஆர்ஜவமானது முதல் பாட்டுல பேசப்பட்டது. 2வது பாட்டுல லீலா விபூதியில் அந்த கேசிய பிளந்தான் அப்படின்னு சொல்லி மாண்புமானான். பல அவதாரங்கள், அழகான அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்துக்கிறான். இதெல்லாம் எதற்காக? பக்தர்களுக்காக, அவர்களுடைய இச்சைக்கு சேர விநியோகம் கொள்ளப்படுவதற்காக எம்பெருமான் வரான் அப்படின்னு அந்த ஆர்ஜவம் சொல்லப்பட்டது. 3ஆம் பாட்டில் தான் அந்த இரட்ட பிரசவம். எப்படி ஒரு தாய் இரட்ட பிரசவத்தை பெற்றவள் 2 பேருக்கும் ஒக்க முளை கொடுப்பாளோ அது போல எம்பெருமான் திருவேங்கடத்தில் வந்து நிற்கிறான், மன்னவர்களுக்காகவும் விண்ணவர்களுக்காகவும் அப்படின்னு சொல்லி. 4ஆம் பாட்டுல இந்த ஆர்ஜவ குணத்தை தான் அனுபவித்தார் அப்படின்றத சொல்லி. 5ஆம் பாட்டுல எப்படி நான் வந்து எம்பெருமானுடைய சுரூபத்தை விட்டுட்டு அவனுடைய குணங்கள்ல ஈடுபடுவேனோ அது போல எம்பெருமான் என்ன பண்றான், என்ன விட்டுட்டு, அதாவது ஜீவாத்மாவை விட்டுட்டு, நான் ஆகிற ஆத்மாவை விட்டுட்டு என்னுடைய உடம்புல எம்பெருமானுக்கு அப்படி ஒரு ஆசை அப்படின்னு 5ஆம் பாட்டுல சொல்லி. அதுக்கப்புறம் 6ஆம் பாட்டுல எப்படி மாவலி இடத்துல எல்லாவற்றையும் கைப்பற்றி அகப்படுத்தி கொண்டானோ அதே போலதான் என்னுடைய சல்வ போகியத்துவத்தை எம்பெருமான் கைப்பற்றி கொண்டான் அப்படின்னு 6ஆம் பாட்டை சொல்லி. 7ஆம் பாட்டுல ஸ்ரீவைகுண்டத்துல என்ன ஆசையோ அதை என்னிடத்துல வைத்தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 8ஆம் பாட்டுல எல்லா அவதாரங்களுமே எனக்காக தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 9ஆம் பாட்டுல இப்படி பிறக்கும் பொழுது எம்பெருமான் சகல ஐஸ்வர்யத்தோட, அந்த ஐஸ்வர்ய சூச்சகமான லிங்கங்களோட தான், சின்னங்களோட தான் எம்பெருமான் வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட எம்பெருமான பேசறதுக்கு வேதமே தான் சமர்த்தம் அப்படின்னு 10ஆம் பாட்டுல சொல்லி. 11ஆம் பாட்டுல இந்த 10 பாட்டுகளும் நித்திய அனுசந்தேயமானவை அப்படின்னு சொல்லி ஆழ்வார் தலை கட்டினார். இதற்கு பிறகு இவையும் அவையும் உவையும் அப்படின்ற அந்த திருவாய்மொழியில சாத்மிய போக பிரதத்துவம் அப்படின்னு இருக்கக்கூடிய பகவானுடைய குணமானது பிரதிபாதிக்கப்பட போகிறது. அதாவது பொறுக்க பக்தர்களுக்கு அனுபவத்தை எம்பெருமான் கொடுப்பான் அப்படின்னு எவ்வளவு அழகா ஆச்சாரியர்கள் வந்து ஒவ்வொரு பதிகத்துக்கும் இன்னதுதான் விஷயம்னு ஒரு ஆச்சரியமான மீமாம்சா, பெரிய விசாரத்தை அருள் செய்து உள்ளார்கள். அதை அடுத்தது அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.